ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமுள்ள சாதத்தை வந்து வீணாக்காமல் ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் மத்தியில் வந்து ஒரு விவசாயின்னு உழைப்பு வந்து இருக்கோங்க. அவங்களோட கஷ்டம், அவங்களோட வேர்வை எல்லாமே இருக்கோங்க. அதை வந்து நம்ம வீணாக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெரைட்டி ரைஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம சாதத்தை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு குளுமையான டைமில் வந்து ஒரு காரசாரமாக சூடாக சாப்பிடணும்னு தோணுங்க. அப்போ வந்து இந்த ரைஸை நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம நல்ல தண்ணி பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சாதத்தை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. அதை எடுத்து அப்படி பாத்திரத்தில் ஒரு கரையில் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி வெள்ளை பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனு வத்தல் பொடிங்க, காரத்துக்கு ஏற்ப. இன்றைக்கி வந்து இடிக்கல் என்கிட்ட இல்லைங்க, அதனால வந்து ஒரு கவரில் வச்சு பூரிக்கட்டையை வச்சு நான் இடித்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம சாதத்தை பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நமக்கு வெள்ளைக்கூடு வாசனை பிடிக்காதுங்க. அந்த டைம் வந்து வெள்ளைக்கூட கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு இந்த டேஸ்ட்டு வந்து நம்ம அப்படி சுவையும் அருமையாக இருக்குங்க. நல்ல மணத்துக்கிட்டு நம்ம பழைய சாதத்தில் இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கோன்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போது இது கூட தேங்காய் எண்ணெய் வந்து 2 சொட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா வந்து ஒரு தேவைக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து பழைய சாதத்தில் வெரைட்டியான ரைஸ் வந்து நிறைய பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க. இன்றைக்கி இந்த பூண்டை வச்சு இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சும்மாலும் இந்த வெள்ளை பூண்டு சும்மாலும் அட்டகாசமாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா பொட்டி வரட்டும். இப்போ வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா உள்ளி, அதுக்கப்புறம் வத்தல் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பொன்னிறமாக, அதுக்கப்புறம் வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பிரட்டி வச்சுருக்கோம்ல சாதத்தை, அதை வந்து இது கூட போட்டு அந்த பூண்டும் அந்த வத்தலும் பச்சை வாசனை இதுவரை நல்லா பிரட்டி வச்சுக்கலாங்க. அட்டகாசமாக நம்ம பிரட்டி எடுக்க வச்சுல அந்த பூண்டோட வாசம் தனி சுவையை இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி. ஈஸியாக இருக்குங்க, செய்யக்கும் ஈஸியாக இருக்கும், சுவையும் அருமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை வாசனை அளவுக்கு பிரட்டி எடுத்தாச்சுங்க. மேலே மல்லி இலை தூவி இறக்கியாச்சுங்க. இது கூட வந்து துவையல், ஊறுகாய், ஏதாவது அவிச்ச முட்டை அப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா சுவை வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.